நம்ம நெறைய பேரோட லைஃப்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் தனியா இருந்து போராடுறேன். எனக்கு வெற்றி கிடைக்குமா? அப்படிங்கிறது தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க லைஃப்ல நீங்க தனியா இருந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுடைய முதல் வெற்றி. சரியா? ஸோ அத பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள சுற்றி நெறைய பேர் இருக்காங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ், நெறைய ரிலேஷன், ஸோ வீட்லயும் நெறைய சொந்தக்காரங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராப்ளமும் அவங்க கிட்ட போய் சொல்லி, எனக்கு இதுக்கு நான் என்ன பண்றது? அடுத்து நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, நம்ப அவங்க கிட்ட எடுத்துட்டு போயி, எனக்கு இத சரி பண்ணி குடுங்க. இல்ல எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் எப்படி வெளிய வரது? எனக்கு ஏதாவது சொல்யூஷன் குடுங்க அப்படின்னு நம்ப அவங்க கிட்ட கேட்டு, அதுலருந்து நம்ம மீண்டு வரலாம். பட் ஒரு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கும் நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு ஒரு நாள் நடக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமும் நம்ம மற்றவர்கள் கிட்ட எடுத்துட்டு போய் இதை என்ன பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் யோசிச்சு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ நீங்க அவங்க சொல்றதையே கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க சுயமா முன்னேறவே முடியாது. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்களே யோசிச்சு அந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே கண்டிப்பா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க யோசிக்கிற அந்த சொல்யூஷன் தான் கரெக்டா இருக்கும் உங்களோட லைஃப்க்கு. சரியா? ஸோ எப்பவுமே நான் தனியா இருந்து போராடுறேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட் பிடிக்கும். சரியா? ஒரு சாமி பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த சாமியை நீங்க என்ன பண்ணலாம்? ப்ரே பண்ணிட்டு நீங்க உங்களோட லைஃப்பை கொண்டு போகலாம். ஸோ கவலைப்படுறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளமும் மற்றவர்கள்கிட்ட சொல்லி அதுக்கான விடையை கண்டுபிடிச்சு நம்ம அதை கொண்டு போகிறதும் சரியா இருக்காது. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் தனியாக டிசைட் பண்ணி அந்த சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக தனியாக இருந்து போராடுறேன்னு யாருமே இனிமேல் கவலைப்படக்கூடாது. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.